உடைத்தெறிந்து அவர்களுக்கு அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தந்த ஒரு சரித்திர நாயகன் டாக்டர் மூர்த்தியாருடைய இளவலாகவும் இன்றைக்கு எங்களிடத்திலே அண்ணனாகவும் சகோதரனாகவும் பழகி இன்றைக்கு தென்னகத்திலே இந்த புத்த மதத்தை பரப்புவதற்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியவர் அருமை அண்ணன் நம்மை விட்டு பிரிந்து இன்றைக்கு பல நாட்கள் கடந்திருக்கிறது. அதை சொல்லும் பொழுது வேதனையாகவும் நாம் எல்லாம் இன்றைக்கு கூக்குரலிட்டு அழுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்துகின்ற காலகட்டத்தில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்ததை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு கொடூரமாக கூலிப்படையை ஏவவிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவனாக திகழ்ந்திருக்கின்ற அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். இதை நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு வருத்தப்பட்டு சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மாற்று சமூகத்தில் உள்ள தலைவருக்கு நேர்ந்திருந்தால் இந்த நாடு என்ன நிலைமையில் இருந்திருக்கும் என்பதை இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வருக்கும் அதை கையாண்டு கொண்டிருக்கின்ற போலீசாருக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது வெட்கக்கேடான ஒரு விஷயம். அவருடைய வாழ்க்கை தரத்தை அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பின்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் அவர் கடந்த காலங்களிலே எப்படி இருந்தார் என்று எல்லாம் நமக்கு இன்றைக்கு அதை பற்றி அலச தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவராக தமிழகத்திலே இன்னைக்கு சென்னையில எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சென்னையில் இருக்கின்ற ஒரு இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலராக திகழ்ந்தவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார் என்ற ஒரு சூழ்ச்சியை தமிழக காவல்துறை ஏன் அதை கண்டுகொள்ளவில்லை? ஒரு சாதாரண கேஸ் கூட உடனே அவங்க உடனே சம்மன் போட்டு விசாரிக்கின்ற, உடனே அவங்களுக்கு போன் மூலமா தகவல் கொடுக்கின்ற ஒரு காவல்துறை ஏன் அதை மெத்தனமாக கையாண்டார்கள் என்பதற்கு நாமெல்லாம் இப்ப பேசின அருமை சகோதரர்கள் சொன்னது போல தமிழக அரசுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கிறது என்றுதான் நாம் நம்ப வேண்டும். இந்த போலீஸ் காவல்துறையே தமிழக முதல்வர் கையில் வச்சிருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்தில் பல இடங்களிலே கொலையும் கற்பழிப்பும் பல வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. பல கோணங்களிலே நாம் அதை சிந்திக்கிறோம். அப்படிப்பட்ட தருணத்தில் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிற அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி, இந்த சமூக மீட்டெடுப்பில் முக்கிய பங்கு வகிப்பவர். குறிப்பா சொல்லணும்னா சென்னையில அவர் ஒரு மாஸ் லீடர். இதை அவங்களால ஏத்துக்க முடியாத ஒரு காரணம். குறிப்பா சொல்லணும்னா திமுகவால ஏத்துக்க முடியாது. தொடர்ந்து பல மேடைகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் கண்டித்து இருக்கிறார்கள். இது நிறைய வீடியோவில் நம்மள பார்த்திருப்போம். அது ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா, பழமை வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அநியாயத்தையும் அக்குரிமையும் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மீது தான் ஏவி விட்டு இருக்கிறது. இது அவர் படிச்சுட்டாரு, தெரிஞ்சுக்கிறாரு, பேசுறாரு. இது தவறு இல்லையே. உங்களால் முடிந்தால் இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? அதிகாரத்தை நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள், என்ன இந்த மக்களுக்காக செய்ய முடியும்? இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு இறந்திருக்கிறார் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே ஒரு தலைவர் வளர்ந்து வருகின்ற சூழ்நிலையிலே இந்த மக்களுக்காக வாழ்கிற ஒரு தலைவராக திகழ்ந்த அவரையே அநியாயமாக கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொலைக்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறது. அந்த சதியை யார் என்று சொன்னால், இந்த நாட்டை இது மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இதை மாற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழக முதல்வர் உடனடியாக இதை திட்டமிட்டு இதை உடனடியாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்ற தவறினால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து
சென்னையை குலுங்குகின்ற அளவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துவோம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் சபதம் எடுத்துக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் வருகின்ற காலத்திலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு இல்லை. இந்த பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த தமிழக அரசு உடனடியாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். பாதுகாப்புக்கு இந்த அரசு இதை திட்டமிட்டு அவர்களுடைய பாதுகாப்பை உடனடியாக அந்த காவல்துறை, எந்தெந்த பகுதியில் இருக்கின்ற காவல்துறை அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனை என்ன என்று ஆராய்ந்து அவர்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் புரட்சி பாரதின் சார்பாக நான் வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்லாமல் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அன்பு சகோதரர்களே, இது நடைபெற்றது. அருமை சகோதரன் இன்றைக்கு இறந்தது அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கிற இளைஞர்களுக்கு தெரியும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொரு இளைஞனும் தவறு செய்யாத இளைஞனாக இருக்க வேண்டும், சுய அறிவோடு வாழ வேண்டும், கல்வியிலே முன்னேற வேண்டும். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக தமிழகத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? பாபா சாஹிப், கல்வியிலே நீங்கள் முன்னேற வேண்டும். அதற்கு பிறகு டாக்டர் மூர்த்தியார் அவர்கள் தொன்று தொட்டு பல மேடைகளிலே பேசி இருக்கிறார். நாம் எல்லாம் கல்வியில முன்னேறதான் நம்முடைய வாழ்க்கையை மாறும் என்பது அவர் பல தருணங்களில் பேசியிருக்கிறார். அதை முன்மாதிரியாக இன்றைக்கு அருமையான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்ந்து பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறார். நீங்களும் ஒழுக்கமானவர்களாக திகழ வேண்டும், உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள், நீங்கள் வாழ வேண்டும், கல்வியை நீங்கள் மேல வேண்டும் என்று தொடர்ந்து அவர் பல கூட்டங்களில் பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை நாம் இழந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை இந்த மண்ணிலே இல்லாமல் அழித்திருக்கிறார்கள். ஆகவே அருமை சகோதரர், ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய ரத்தம் இன்றைக்கு சூடேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே நம்ம அன்னைக்கு நடந்தது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறி இருக்கலாம். ஆனால் சூழ்ச்சியின் காரணமாக யாருக்குமே தெரியாமல் அது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு கொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஆகவே அன்பு சகோதரர்களே, அனைவரும் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து இந்த சமுதாயத்தை பாதுகாக்கின்ற ஒரு வழியிலே நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்கு எங்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் ஒன்று திரண்டு போராட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே அன்றைக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் வளர்த்து உருவாக்கிய தலைவர்கள் ஒரு புரட்சியாளர்கள். அப்படிப்பட்ட வழியிலே நாம் வந்தவர்கள் எல்லாம் தைரியம் மிக்கவர்களாகும், திறமை மிக்கவர்களாகும், எதற்கு எடுத்தாலும் போராட்ட குணம் கொண்டவர்களாகவும் நாம் திகழ வேண்டும் என்பது ஒவ்வொருத்தருடைய ரத்தங்களிலே நாளங்களிலே ஓட வேண்டும். ஒழுக்கமானவர்களாக திகழ வேண்டும் என்பது நம்முடைய கடமை. நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சா நம்ம ஊருக்கு வந்துக்குது. அது காரணம் யாரும் கேட்டா முழுக்க இன்னைக்கு சென்னையில் இருப்பது நம் இளைஞர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம் சகோதரர்கள் தயவு செய்து அதிலிருந்து நம்மை மீட்க வேண்டும். அவர்களை மீட்டால்தான் வருங்காலத்திலே இந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காண முடியும்.